புகை நமக்கு பகை என்பதை உணர்த்துவதற்காகவும் காசநோய் மற்றும் நுரையீரல் நோய்க்கு எதிராக நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் புகையில்லா சென்னை திட்ட துவக்க விழா ராஜ்பவனில் உள்ள தர்பார் ஹாலில் நடந்தது. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, ப்ளூம்பர்க் இனிஷியேட்டிவ்ஸ் இணைந்து நடத்திய இவ்விழாவில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், சென்னை மாநகர மேயர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே புகையிலை பொருட்கள் எளிதில் கிடைக்கக்கூடாது என்பதற்கும், புகையிலை பழக்கத்தை தூண்டாதவாறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதற்கும் தான் என்று அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். இந்த திட்டத்துடைய முக்கிய குறிக்கோள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களே புகையிலை பொருட்கள் எளிதாக கிடைக்க செய்வதை தடுக்கவும். ஏன்னா புகையிலை குடிக்கிறத பார்த்து குடிக்கக்கூடிய எண்ணம் வரும். இல்லாத புகையிலை பக்கத்தில் கையில் இருந்தால் கை எட்டுகிற தூரத்தில் இருந்தால் அது குடிக்கிறணும். இன்னும் பெட்டி கடைகள் அதிகமாக புகையிலை பான்பராக்கள் கலர் அந்த டிசைனா இந்த பான்பரா கவரை பார்த்தாவே சாப்பிட்டு போகணும் உணவை தூண்டுகிற வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் குழந்தைகளை நெருங்குவதற்கு நாம் தடை செய்ய வேண்டும். அதே போல இளைஞரிடம் சிறு வயதில் ஆரம்பிக்கப்படும் புகையிலை பழக்கத்தையும் குறைப்பது, புகையிலை தடுப்பு ஆலோசனை மையங்களை ஏற்படுத்துதல், மக்களிடையே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் மூலமாகும். இந்த விழாவில் புகையிலையால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த சுகாதாரத்துறை பணியாளர்களுக்கான கையேட்டினை வெளியிட்டனர். புகையிலை கட்டுப்பாட்டிற்கான தமிழக மக்கள் கூட்டமைப்பு சார்பாக வழங்கப்பட்ட வாழ்நாள் சாதனையாளர் விருதையும், புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தியவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. சென்னையில் புகையிலை சம்பந்தமான 173 விளம்பர பலகைகள் கடந்த 4 மாத காலத்தில் அகற்றப்பட்டுள்ளதாகவும், புகையிலைகளுக்கான விளம்பரங்களுக்கு சென்னை மாநகராட்சிக்குள் அனுமதி இல்லை என்றும் சென்னை மாநகர மேயர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை இதுவரை வசூலித்திருக்கிற அபராத தொகை மட்டும் 2,09,300 ரூபாய். 2,09,300 ரூபாய் இன்றைக்கு அபராத தொகை வசூலிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும், நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய செயலாளர் அவர்கள் எடுத்துச் சொல்லியிருப்பதை போல தமிழகம் முழுவதும் சுகாதாரத்துறையினரால் 20 லட்சம் ரூபாய் அபராத தொகை வசூலிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் அபராதம் சுத்தமாக வசூலிக்கப்படவே இல்லை என்கின்ற அந்த நிலை உருவாக்கப்படும் போதுதான் பொது இடங்களில் சிகரெட் பிடிப்பவருடைய எண்ணிக்கை இல்லாமலே இருந்தது என்கின்ற அந்த நல்ல நிலை உருவாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு நிலை சென்னையிலேயும் உருவாவதற்குத்தான் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்வு என்பது இங்கே நடத்தப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொது இடத்தில் புகைப்பிடிப்பவர்கள் மீது அபராதம் வசூலிப்பதற்கான சட்ட நடவடிக்கை வாகனத்தையும் அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார்.